யாவரையும், கர்த்தர் விழுகிற யாவரையும் என்ன செய்றாரு? தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். இப்ப இது இந்த விழுதலும் மடங்கடிக்கப்படுதலும் நார்மல். தடுமாற்றம் எந்த மனுஷனுக்கும் வரும். எந்த நிலைமையிலும் வீழ்ச்சிகள் யாருக்கும் எங்கேயும் வரும். ஆனா அவரை தூக்கி விடுகிறது கர்த்தர்ன்னு சொல்லிடுது. இந்த கர்த்தர் தூக்கி விடுகிறது எல்லாரையுமா தூக்கி விடுவாரு? நிச்சயமா துன்மார்க்கனை தூக்கி விட போறது கிடையாது, பாவியை தூக்கி விட போறது கிடையாது, துரோகியை தூக்கி விட போறது கிடையாது, அநியாயம் செய்ய போறவனை தூக்கி விடுறது கிடையாது. அப்ப யாரை தேவன் தூக்கி விடுவாருன்றதான் கேள்வி வச்சோம்னா, அதுக்குதான் நீதிமொழி 24:16 என்ன வாசித்திருக்கோம்? நீதிமான்கள் 7-70 தரம் விழுந்தாள். அப்ப அந்த 7 தரம் விழுந்தாலும் அவர்களை தூக்கி விட. அப்ப நீதிமானை ஆண்டவர் தூக்குகிறார். இரண்டாவது நம்ம யாரை தூக்குறாரு? நல்லவர்களை தூக்குகிறார். மூணாவது ஆண்டவர் யாரை தூக்குறாரு? அவருடைய ஊழியக்காரர்களை என்ன செய்கிற மனுஷனை. அந்த 35:27 யார் வாசித்தாப்புல? 35:27 நான் தான் சார். அவனுக்கு வாசிமா. என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்பொழுதும் சொல்ல கடவார்கள். ஊழியக்காரர்களுடைய சுகத்தை விரும்புகிறவர்களை எல்லாரையும் ஆண்டவர் தூக்கி விடுவாரான்னு கேட்டா இல்ல. ஒரு ஊழியம் செய்யறவனை தாங்குகிறவர்களை நிச்சயமா ஆண்டவர் தூக்கி விடுவார். எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? அதாவது நம்ம எதுக்கோ கொடுக்குறோம் காணிக்க, எதுக்கோ செய்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி இல்லை. தேவன் யாரை தூக்கி விடுகிறார், யாருக்கு தடுமாற்றம் வந்தாலும் துணை நிற்கிறார் அப்படின்னு படிச்சுட்டு இருக்கிறோம். முதலாவது நீதிமான், ரெண்டாவது நல்ல மனுஷன். இந்த நல்ல மனுஷன் சொல்ற யாருன்னு நினைச்சீங்க? நல்ல மனுஷன் சொன்னா, நீதிமான் சொன்னா குற்றமற்ற மனசாட்சி உடையவன். இந்த நல்ல மனுஷன் சொன்ன யாரு? 4 பேருக்கு, ஏழைகள் எளியவர்களுக்கு உதவுகிறவன். யாரு உதவிக்கார நீட்டுகிறான்னு அவனைதான் நல்லவன் சொல்றது. இல்லாம நல்லவன் சொன்னவன பேருக்கு நல்லவன் எடுக்கிறவன் இல்ல. மற்றவங்களுக்கு உதவியாய், மற்றவங்களுக்கு தாங்காய், தணலாய், துணையாய் இருக்கிறவர்கள். அதான் கீழே அடுத்த அந்த வசனத்துல சொல்ல, ஊழியக்காரர்களின் நன்மையையும். மற்றவங்களுக்கு தாங்காய் தணலாய் ஆண்டவருடைய ஊழியக்காரனை தாங்குகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்றாரு? விழுந்தாலும் தூக்கி விடுகிற தேவனா இருக்கிறார். நீ அடுத்தது நம்ம பார்த்தது என்னது? அதாவது தன்னுடைய வேலையில ஜாக்கிரதையா இருக்கிறவர்கள். ஏன்னா அவன் கர்த்தருக்கு முன்னாடிதான் நிற்பான், நீச்சனுக்கு முன்னாடி போய் நிக்க மாட்டான். வேலையில ஜாக்கிரதையா இருக்கிறவனுக்கும் ஆண்டவர் தன் வேலை, தனக்கு வேலை என்னதோ அதுல ஜாக்கிரதையா இருக்கணும், நிர்விசாரமா இருக்கக்கூடாது. இப்ப பார்த்தா நம்ம ஆண்டவர் தூக்கி விடுவாரா அப்படின்னு கேட்டா நிச்சயமா தூக்குவார். யாருக்கு? தன் வேலையில ஜாக்கிரதையா இருக்கிறவனுக்கு. நல்லவன் சொல்லிட்டேன். மற்றவனுக்கு உதவுறவன் தான் நல்லவனை தவிர நல்லவன் உள்ள பெயர் எடுக்கிறவன் இல்ல, மற்றவங்களை நல்லவன் நடிக்கிறவன் இல்ல. இன்னைக்கு அரசியல்வாதி எல்லாம் அவன் நல்லவன் சொல்லி மற்றவன் பெயர் எடுக்க உதவுனது போல அவனுக்கு பற்றியதான் விற்க வைப்பானே தவிர மற்றவங்களுக்கு நன்மை உண்டாகாது. அதனால தேவன் யாருக்கு யாரை தூக்கி விடுகிறார்? அந்த நேற்றைக்கு நம்ம பார்த்ததுல தேவனை மைமைப்படுத்த, தேவனுடைய நீதியையும் நியாயத்தையும் உணர்ந்து அவரை மேன்மைப்படுத்துகிறவனையும் ஆண்டவர் தூக்கி விடுவார். இல்லாம தன்னை பெருமைப்படுத்துகிறவனை தூக்க மாட்டார். அதாவது யாரையெல்லாம் தேவன் தூக்கி விடுகிறார், யாருக்கெல்லாம் துணை நிற்கிறார், யாருக்கு தடுமாற்றத்துல எல்லாம் ஆண்டவர் உதவி செய்கிறார். அதாவது தன்னை பெருமைப்படுத்தாவிட தேவனை மேல நேரத்தையும் நம்ம பார்த்தது போல எதுல எல்லாம் பெருமைப்படுத்துவான்? பணத்துல, ஐஸ்வர்யத்துல பெருமைப்படுத்துவோம், பராக்கிரமத்துல படுத்துவோம். அடுத்தது வேற ஒண்ணு என்னதுல பெருமைப்படுத்துவோம்? ஞானத்துல, தன்னுடைய அறிவுல இல்லை ஞானத்துல பெருமைப்படுத்துவான். அப்படிப்பட்ட பெருமைப்படுத்துகிறவன் எல்லாம் ஆண்டவர் தூக்கி விடுகிறது கிடையாது. அவரை மேன்மைப்படுத்துகிறான். அவருடைய நீதியையும் அவருடைய நியாயத்தையும் அறிந்து, அவருடைய கிரியைகளையும் அறிந்து ஒரு மனுஷன் என்ன செய்தா? அவரை மேன்மைப்படுத்திட்டு இருந்தா கட்டாயம் அவனையும் ஆண்டவர் தூக்கி விடுவார். அப்ப தேவன் யாருடைய வீழ்ச்சியில உதவியாயிருப்பார் அப்படின்னு உள்ள ஒரு சிந்தனை தான். இன்னொன்னு இருக்கு, மத்தேயு சுவிசேஷம் 6:33. அது என்ன சொல்லுது? அவருடைய நீதியும் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிற மனுஷன் பாக்கியவான். இல்லையா? இல்ல தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிறவருக்கு
எல்லாம் கூட கொடுக்கப்படும். 6:13. அப்போ வாழ்க்கையில தெய்வ ராஜ்யத்தை தேடணுமே தவிர பூமியின் சம்பத்துகளை தேடி ஜபிக்கிறவங்களே அல்ல. தெய்வ ராஜ்யத்தை தேடுகிற வேலையில் ஜாக்கிரதையா இருக்கிறவர்கள், தேவனை மேன்மைப்படுத்துகிறவர்கள், மற்றவர்களுக்கு உதவி செய்கிற நல்ல மனுஷர்கள், ஊழியர்களுக்கு உதவியா இருக்கிறவர்கள், நீதியை விரும்பி வாழுகிறவர்கள், இவ்வளவு பேரும் விழுகிற வேலையிலும் தேவன் தாங்குவார். தேவன் விழுகிற அங்க என்ன எழுதி இருக்கு நல்ல கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்குவார்னு சொன்னோன்னு நம்ம யாவரையும் தானே துன்மார்க்கனையும் தாங்குவார், துரோகியையும் தாங்குவார், பெருமைக்காரனையும் தாங்குவார், பாவியையும் தாங்குவார் அப்படின்ற ஒரு எண்ணத்தை வரக்கூடாது. தேவன் தாங்குகிற மனுஷர்கள் யார்? இனி கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களையும் அவர் என்ன செய்வார்? தாங்குதான் செய்வார். கர்த்தருக்கு காத்திருத்தல் அது இன்னொரு பாகம். அதனால தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுகிறவனையும் தேவன் தாங்குவார். ஆனா நம்ம எதை இன்னைக்கு பூமியில தேடி ஜபிக்கிறோம், துதிக்கிறோம், தேவனை தேடிட்டு இருக்கிறோம் அப்படின்ற அந்த காரியத்தை மையப்படுத்தி நம்ம சிந்திச்சு ஜபிக்க வேண்டிய காரியம் இருக்கு. தேவன் எதுக்கெல்லாம் தேவன் விழுகிற யாவரையும், கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்படுகிற யாவரையும் தூக்கி விடுகிறார் அப்படின்ட்டு சங்கீதத்துல சொல்லியிருக்கு. நீ அதே சங்கீதத்திலே போனீங்கன்னா அந்த சங்கீதத்திலேயே 17 பார்த்தோம்னா தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரை, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரை. அப்போ நான் நீதியா இருக்கலாம், அடுத்தது நல்லவனா இருக்கலாம், ஊழியக்காரனா இருக்கலாம், தேவராஜ்யத்தை தேடுகிறவனா இருக்கலாம், என்னுடைய வேலையில ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கலாம், அதுபோல தேவனை குறித்து மேன்மை பாராட்டவனா இருக்கலாம். இனி முடிஞ்சது ஒண்ணு போதுமா? இல்ல, என்ன செய்யணும்? அவரை நோக்கி கூப்பிடுகிறவனாவும் இருக்கணும். ஜெபம் பண்ணாம இதெல்லாம் செய்துட்டு இருந்ததுனால பிரயோஜனமே இல்லை. ஜெபிக்காம தான் இன்னைக்கு எல்லா மனுஷனும் ஜெபத்துக்கு டைமே கிடைக்காது. ஒருத்தன் ஏன் இதெல்லாம் செய்வாங்க? நீதியா நடக்க விரும்புவாங்க, உதவி நல்ல மனுஷனா இருப்பாங்க, ஊழியக்காரனுக்கு உதவியா இருப்பாங்க, தேவனை மகிமைப்படுத்துவாங்க, வேலையில ஜாக்கிரதையா இருப்பாங்க, தெய்வ ராஜ்யத்தை தேடுவாங்க, கர்த்தருக்கு காத்திருப்பாங்க அப்படின்னு சொன்ன இந்த விண்ணப்பிக்கிற உண்மையா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற ஜபிக்கிற அந்த தன்மையில ஜபம் சொன்னா ஒரு பெரிய பாடுள்ள காரியம். எல்லாரும் ஜபம் சொன்னா வாயில வர்றது 2 பட்டப்பட்டா சொல்றது இல்லை. ஜபம் இன்னும் நமக்குள்ள வரையில வருஷம் 5 ஆயிருச்சு. யதார்த்தமான ஜபத்துக்குள்ள நம்ம என்ன செய்ய முடியல, இன்னும் பிரவேசிக்க முடியல. சரியா அவர் என்ன சொல்றார்? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரையும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமா இருக்கிறார். அவரு நீ கீழே உள்ள தடுமாறுகிற நேரத்துல உன்னை தாங்குவார், உன்னை தூக்குவார் அப்படின்னு சொன்னா அவர் பக்கத்துல இருக்கணுமே. அவர் கூட்டத்துல இல்லாம எப்படி ஒண்ணு தாங்குவார்? அப்போ நீ உண்மை உள்ள மனுஷன், நீ நீதி உள்ள மனுஷன், நீ நல்ல மனுஷன், நீ தேவனை மேன்மை பாராட்டுகிற மனுஷன், ஊழியக்காரனுக்கு உதவி செய்கிற மனுஷன், அது போல நீ யாரா இருக்கலாம்? வேலையில ஜாக்கிரதை உள்ள மனுஷனா இருக்கலாம். நீ கர்த்தருக்கு முன்ன மட்டும் தான் நிப்ப, நீசனுக்கு முன்னாடி நிக்க மாட்டேன்னு எழுதியிருக்கு. எல்லா வகையிலையும் அது போல தேவராஜ்யத்தை தேடுகிற மனுஷனா இருக்கலாம், மனுஷியா இருக்கலாம். ஆனா அதே நேரத்துல இதெல்லாமே இருக்கும். ஆனா அவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிற அங்கதான் இருக்கு. அவங்களுக்கு சமீபமா இருப்பாரு. இதெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னா அப்ப நமக்கு எங்க தடுமாற்றம் வீழ்ச்சியும் வரும்? வராது. அதான் சொல்லியிருக்கு. அவர் இப்படிப்பட்டவர்கள் தாங்குவார். அடுத்த வருஷத்துல தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அந்த வசனங்களை நல்லா சிந்திச்ச வந்தோன்னா எப்படியெல்லாம் இது இப்படியே காணாது. இவ்வளவு வசனங்களையும் அப்படியே மனசுக்குள்ள வச்சு அப்படியே தியானிச்சு அப்படியே நம்முடைய ஒப்பு கொடுக்கறது தான் ஜபம். இல்லாம நம்ம என்ன நினைக்கிறோங்கன்னா 2 வார்த்தை நமக்கு சொந்தமானதை எவ்வளவு அருமையா இருக்குவாருங்க. அவருக்கு பயப்படுகிறவர்களுடைய விருப்பத்தையும் பயப்பட்டா போதாது. என்ன சொல்லியிருக்கு? அவர் தமக்கு பயப்படுகளுடைய விருப்பத்தை செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். அதாவது ஆண்டவர் கூட இருக்கிறது, சமீபமா இருக்கிறது மட்டுமல்ல, அவர் என்ன செய்கிறவரா? விருப்பத்தை நிறைவேற்றி, அங்கேயா இருக்கு, விருப்பத்தை நிறைவேற்றி. அடுத்த வருஷம் கூட வரும், கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி
அவரு கூட இருந்து விருப்பத்தை நிறைவேற்றி காப்பாற்றி துன்மார்க்க அவரையும் அழிப்பார். அடுத்தது, என் வாய் கர்த்தரின் துதியை சொல்வதாக. மாம்ச தேகமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்றென்றைக்கு ஸ்தோத்திரிப்பார். தேவனை அடுத்த துதித்துட்டே இருக்கிறவர் காப்பாற்றி துதியை நமக்கு ஏற்படுத்துவார். துதிக்க வச்சுட்டு இருப்பார். இன்னைக்கு துதி வராது. நம்ம சபையில எல்லாமே செத்ததா வாய முடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா அந்த துதி வராது. நீ காப்பாற்றப்படையில, நீ தூக்கி விடப்படையில, நீ விழுந்து போனவன் இப்ப ஒருத்தன் விழ போறவங்க சோத்திரம் 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 சொல்லுவாங்க, சொல்ல மாட்டான். சொல்லுவாங்க விழ போற சோத்திரம் சொல்லி டப்புன்னு விழுந்து ஐயோன்னு சொல்லிட்டு கிடப்பான். அதே போல இந்த விழுந்து கிடக்கிறவனுக்கு வாயிலிருந்து துதி வரவே வராது. அவ யார் வாயிலிருந்து துதி வரும்? தேவனால் தெய்வத்தை சமீபமாய் கொண்டு தன் விருப்பத்தை நிறைவேற்றுகிற ரட்சிப்பின் தேவனுடைய பிரசன்னத்தை அனுபவித்து அவராலே காப்பாற்றப்பட்டு படுகிற மனுஷனுடைய வாயிலிருந்து தான் துதி வரும். அந்த துதி எப்ப பார்த்தாலும் துதி வந்துகிட்டே இருக்கும். அப்ப இதுதான் அடையாளம். தேவன் என்னை தாங்குவார் அப்படின்னு சொன்னா யார தாங்குவார்? தேவனை எப்பவுமே துதித்து ஸ்தோத்தரிக்கிறவர்களா இருந்தால் தான் தாங்குவார். நான் ஜப நேரத்திலையும் ஆராதனை நேரத்திலையும் கூட்டங்கள்லயும் மட்டும்தான் சோத்தரிப்பேன். அங்க எழுதியிருக்க எப்போதும் என்றென்றைக்கும், அதான் அர்த்தம். எப்பொழுதும் என்றென்றைக்கும் துதியும் ஸ்தோத்திரமும், எப்பொழுதும் துதியும் ஸ்தோத்திரமும் வாயில இருந்துகிட்டே இருக்கும். அவனை தாங்கிட்டு இருப்பார். சும்மா யாரை தாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு கண் அடைச்சுக்கிட்டு ஒரு வசனத்தை பிடிச்சு வச்சுக்கிட்டு என்னை கத்த தாங்குவார்னு பண்ணாவது. அவ கத்தர் யாரை தாங்குகிறார்னா அந்த நிலைமையில இருக்கிறேன்னா எப்பவும் துதியும் ஸ்தோத்திரமும் வருமா? எப்பவும் துதியும் ஸ்தோத்திரம் வர இப்படிப்பட்டவனா தான் இருக்கணும். நீதிமானா இருக்கணும். அவன் தேவனுடைய நீதியை குறித்து மேன்மை பாராட்டுகிறவனா இருக்கணும். தன்னை குறித்து இல்ல, அவன் நல்ல மனுஷனா இருக்கணும். ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிறவனா இருக்கணும். தன் வேலையில ஜாக்கிரதை உள்ளவனா இருக்கணும். தெய்வராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுகிறவனா இருந்தா மட்டும்தான் அந்த துதியே வரும். அப்படிப்பட்டவங்க ஜெபிக்க ஆரம்பிச்சா தேவன் சமீபமா நிற்பாரு. அவங்க மன விருப்பத்தை நிறைவேற்றி ரட்சிப்பார். அதாவது அவங்க விரும்புகிற காரியத்தை கொடுத்து சந்தோஷிப்பாருன்றதான் அந்த ரட்சிப்பாருன்ற அர்த்தம். அடுத்தது என்ன செய்வார்? அவனுக்கு எந்த இக்கட்டுல இருந்தும் காப்பாற்றுவார். அப்போ இவ்வளவு காரியத்தையும் செய்கிற ஆண்டவர் யாருக்கு இதெல்லாம் செய்கிறான்றத இந்த காலையில நமக்கு கற்றுத்தந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லி நம்ம ஆண்டோடைய சமூகத்துல ஒப்புவித்து ஜெபிப்போம்.